என்னோட வாழ்க்கையிலேயே ரொம்ப சிறந்த டூர்னா அது இதுதான். அதனால நல்ல நாள் பார்த்து தான் நாங்கள் கிளம்புவோம். நாங்கள் வர்றதே ஒரு முக்கியமான விஷயத்துக்காக. உன்னோட அந்த ஒரு வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வரப்போகுது. இங்க இருக்க கடைகள்ல கணக்கு எழுதியோ இல்ல சேல்ஸ்மேனாவோ என் வாழ்க்கையை நான் முடிச்சுக்கவா? இங்க பாரு, நீ வெளிநாட்டுக்கு தான் போவேன்னு முடிவு பண்ணிட்டேன்னா பாலாக்காக போட்டிருந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டை எடுக்கிறது தவிர இதுக்கு வேற வழியே இல்லை. நான் கிளம்புறேன்ப்பா. போயிட்டு வா. பார்த்து போயிட்டு வாப்பா. சூரஜும் அவங்க வீட்டுல இருக்கிறவங்களும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இங்க வரதா சொல்லிருக்காங்க. வரோன்னு சொல்றாங்களே தவிர இது வரைக்கும் அங்கிருந்து யாருமே வரலையே. அப்படித்தானே இதுவும்? இல்லம்மா, இந்த தடவை அவங்க கல்யாண நாளை பேசி ஃபிக்ஸ் பண்ணலான்னு வராங்க. ஏன் இங்கே நின்னுட்டீங்க? உள்ள வாங்க. உள்ள வரலாமா? இல்ல வெளியாட்கள் உள்ள வரக்கூடாதுன்னு எங்கேயாவது எழுதி வச்சிருக்கீங்களா? வெளியாளா? நீங்க என்ன எனக்கு வெளியாளா? ஒருவேளை உனக்கு முரளின்னு ஒரு அண்ணன் இருந்ததே மறந்துட்டியோன்னு நான் நினைச்சேன். வந்ததும் வராததுமா இப்படி குத்தி காட்டி பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்படிலாம் எதுவும் இல்லை. உட்காருங்க. எனக்கு தப்புன்னு தெரிஞ்சா சுட்டி காட்டுவேன். அதுக்காக என்ன சீண்டுனா நான் சும்மா இருக்க மாட்டேன். சீண்டி பார்த்தாங்களா? யாரு? நானா? இப்போ இந்த வீட்டுக்கு நீ தான் குடும்பத் தலைவன் நினைச்சிட்டு இருக்க. இல்ல அந்த பதவிய உன் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டியா? நீங்க சொல்ல வரத கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. தம்பி, ஜெயாவை பொண்ணு பார்க்க வந்ததுல இருந்து அவ கல்யாணம் வரைக்கும் எல்லாத்தையும் முன்ன நின்று நான் தான் பாத்துக்கிட்டேன். என்ன மறந்துட்டியா? நான் எதையும் மறக்கல. சில விஷயங்களை என்னால மறக்கவே முடியாது. இப்போ நீ என்ன சொல்ல வர? மறக்க முடியாத அளவுக்கு உனக்கு யாராவது துரோகம் பண்ணிட்டாங்களா? கூட பிறந்தவங்களே நம்மள முதுகுல குத்தக்கூடாதுல்ல. அண்ணன் தம்பிங்கிற பாசம் எனக்கு இல்லையா இல்ல உனக்கு இல்லையா? ஒருவேளை உனக்கு இருந்திருந்தா பாலாவோட நிச்சயதார்த்தத்தை மத்தவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருப்பானா? அந்த ரமேஷோட பெட்ரோல் பங்குக்கு பெட்ரோல் போட போயிருந்தேன். அங்க வேலை செய்யறவங்க சொல்லிதான் சூரஜுக்கு நிச்சயதார்த்தங்கிறதே தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க நிச்சயதார்த்தம்னு சொன்ன உடனேயே அது நம்ம பாலா கூடதாங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்படி வெளியாட்கள் சொல்லிதான் இதை நான் தெரிஞ்சுக்கணுமா? உன்ன மாதிரி நான் அதே அந்தஸ்துல இருந்திருந்தா நீங்க சொல்றது சரியா இருக்கும். கூட பிறந்தவங்க ஒரே குடும்பம்னு எல்லார்கிட்டையும் ரொம்ப தைரியமா சொல்லியிருப்பேன். முன்ன அந்தஸ்துல இருந்த ஒருத்தர் கீழே விழுந்துட்டார்னா கூட பிறந்தவங்க கூட சொந்தம்னு சொல்றதுக்கு யோசிப்பாங்க. இப்ப எல்லாரை விடவும் நான் தானே ரொம்ப கீழே இருக்கேன். இருக்கிறதுக்கு சொந்த வீடு கூட இல்லாதவன். கூட பிறந்தவங்க கூட என் உறவை முடிச்சுக்க தான் ஆசைப்படுவாங்கன்னு எனக்கு தெரியும். நீ அந்த அளவுக்கு தான் என்ன புரிஞ்சு வச்சிருக்கியா? முன்னாடி நான் நினைச்சதெல்லாம் தப்புங்கிறத இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வரேன். நீங்க காலையில எதுவும் சாப்பிட்டிருக்க மாட்டீங்கல்ல? வாங்க சாப்பிடலாம். இல்ல ஒண்ணு வேணாம். நானே அலையாத விருந்தாளியா தான் உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். எதுக்கு இந்த கவனிப்புலாம்? நீங்க என்ன வெளியாளா? யாராவது கூப்பிட்டுதான் இந்த வீட்டுக்கு வரணுமா என்ன? அத வெறும் வாயால சொன்னா போதுமா சுதா? பாலாவோட நிச்சயதார்த்தத்தை பத்தி நான் சொல்லன்னு தான் அண்ணா கோவப்படுறாப்ல. ஐயோ, அத நிச்சயதார்த்தம்னு. நிச்சயதார்த்தத்தை பத்தி இது வரைக்கும் மாப்பிள்ளை வீட்டுல நான் பேசினது கூட இல்லை.
அவங்க என்ன சொல்றாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு முடிவை எடுக்க முடியும். இனி இதுல பேசுறதுக்கு என்ன இருக்கு? பாலாவும் அந்த பையனும் பேசிதான் ஏற்கனவே இதுல ஒரு முடிவு எடுத்துட்டாங்களே. இனி ஊருக்காக மட்டும்தான் நீங்க செய்யறத செய்யணும். அதானே நடக்க போகுது. ஊர் வழக்கப்படி சொந்தக்காரங்க கிட்ட எல்லாம் கலந்து பேசி ஒரு முடிவு எடுக்கணுங்கிறது வழக்கம். எல்லாத்தையும் பேசி முடிவு பண்ணதுக்கு அப்புறம் எல்லார்கிட்டயும் சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருக்கோம். இப்போதைக்கு பசங்களோட விருப்பங்கிறத தாண்டி எதுவும் இல்ல. என்ன இருந்தாலும் முடிவு பண்ண வேண்டியது பெரியவங்க தானே. நீங்க என்னதான் சொன்னாலும் பாலாவோட விருப்பப்படிதான் அது நடக்கும்னு எனக்கும் தெரியும், உங்களுக்கும் அது தெரியும். என் பொண்ணு மட்டும் இந்த மாதிரி நடந்திருந்தா அவளை நான் என்னைக்கோ தலை முழுகிருப்பேன். யார கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற முடிவை பொண்ணு பையனும் எடுக்கக்கூடாது. நம்ம குடும்பத்துல இதுவரைக்கும் அந்த மாதிரி விஷயம் நடந்ததே கிடையாது. பையன் வீட்டுல இருந்து இங்க வரும்போது அலையாத விருந்தாளியா நான் இருக்கிறது நல்லா இருக்காது. நான் கிளம்புறேன். இதெல்லாம் நான் உங்ககிட்ட வந்து சொல்லலைன்னா என் மனசுக்கு நிம்மதி இருந்திருக்காது. அதுக்காக மட்டும்தான் நான் இங்க வந்தேன். அதான் வந்துட்டீங்கல்ல, இனி சடங்கெல்லாம் முடியற வரைக்கும் நீங்க இருக்கலாம்ல. நம்ம தரப்புலயும் பேசுறதுக்கு ஒருத்தர் இருக்காருன்னு எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும்ல. நான்லாம் உங்க தரப்பு ஆளே இல்லைங்கிறத இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன மதிக்காதவங்க வீட்டுக்குள்ள வந்து ஒரு சேர்ல நான் உட்கார்ந்து இருப்பேன்னு நீங்க நினைச்சீங்களா? அது எங்க குடும்ப ரத்தத்திலே கிடையாது. அம்மா, பிரசாதம் எடுத்துக்கோங்க. பெரியப்பா இங்க வந்திருந்தாராமா? ஆமா, வந்துட்டு போயிட்டாரு. என்ன திட்டுறதுக்காக தான் அவர் இங்க வந்திருந்தாரு. அவர் வேலை முடிஞ்சதும் இங்க இருந்து கிளம்பிட்டாரு. அவரு உங்களை திட்டினாராப்பா? திட்டெல்லாம் ஒண்ணும் இல்ல. எங்களுக்கு குடும்ப பாசம் இல்ல, அது இதுன்னு எதெல்லாமோ சொல்லிட்டு போனாரு. ஆமா, அவரு காட்டின குடும்ப பாசத்தை பத்தி நீங்க சொல்லிருக்கலாம்ல. அண்ணனா போயிட்டாருல்ல, அதனால எதுவும் பேச முடியல. வயசுல பெரியவர். ஒரு அண்ணனுக்கு வயசுல பெரியவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை உங்க தங்கச்சி கொடுக்கல. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல. இதே வார்த்தையை தான் பெரியப்பா எங்க கிட்டயும் சொன்னாரு. சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. நீங்க பெரியப்பாவை எங்க வச்சு பாத்தீங்க? இப்போ நாங்க கோயில்ல இருந்து வரும்போது தான் பார்த்தோம். காரை நிப்பாட்டி பெரிய மனசு பண்ணி எங்க கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு போனாரு. கார்ல வாங்கன்னு கூப்பிட்டாரு. நடந்து போறதா எங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டோம். அண்ணே உங்ககிட்ட என்ன பேசினாரு? வழக்கமா சொல்றதுதான். இப்ப அதை கட்டி காப்பாத்துறது அவர் மட்டும்தான்னு சொன்னாரு. உங்க குடும்ப பெருமையை பத்தி ஆஹா ஓஹோன்னு பேசினாரு. ஆனா அதுக்கேத்த பாசமும் மரியாதையும் யாரும் அவர் மேல காட்டுறது இல்லைன்னு சொன்னாரு. இவ்ளோ செஞ்சும் பெரியப்பாவ நாம தப்பா நினைச்சிட்டு இருக்கோமா அப்படின்னு ஏதேதோ புலம்பிட்டு போனாரு. எங்க கிட்ட குறையாதான் சொன்னாரு. இங்க வந்து சண்டை போட்டாரா? இங்க வந்து எதுக்கு அப்பா கிட்ட சண்டை போடுறாரு? அவர்தான் நம்மள ஏமாத்திருக்காரு. அத்தைக்கு சப்போர்ட்டே பெரியப்பா தான். என்ன நடந்தாலும் கடைசியில வழக்கம் போல எல்லா பழியையும் அப்பா மேல தானே போடுவாங்க. தோத்து போனவங்களோட நிலைமை கோயில் மணி மாதிரி சுதா. வரவன் போறவன் எல்லாம் தோணும் போது அடிச்சுட்டு போவாங்க. கேக்குறதுக்கு யார் இருக்கா? தோத்து போயிட்டதா நீங்க தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. இந்த உலகத்துல யாருமே வீட்டை வித்துட்டு வாடகை வீட்டுல இருக்கலையா? அப்புறம் வைக்க வேண்டியவங்கள வைக்க வேண்டிய இடத்துல வைக்கல. அதுதான் அப்பா பண்ண தப்பு. கூட பிறந்தவங்கல இருந்து கம்பெனில தொழிலாளர்கள் வரைக்கும் அப்பாவை ஏமாத்தினது எதனால? தரையில இருக்க வேண்டியவங்கள தூக்கி தோல்ல வச்சிங்க. இப்ப முடிஞ்சு போன கதையை எடுத்து திரும்ப பேசுறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு சொல்லு? நடந்த எதையாவது மாத்த முடியுமா? எங்க நீங்க ட்ரெஸ் மாத்தலையா? உங்க அண்ணனை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. சின்ன விஷயத்த கூட ஏதோ பெரிய விஷயம் மாதிரி பேசிட்டு இருப்பாரு. ஒரு விதத்துல பார்த்தா அவர் இப்பவே வந்துட்டு போனது நல்லதுதான். மாப்பிள்ளை வீட்டுல இருந்து எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் அவர் வந்திருந்தா அது நமக்கு தான் அசிங்கம். அசிங்கப்பட நான் எதுவும்
அண்ணனோட சொத்தை எல்லாத்தையும் தட்டி பறிச்சுன்னு வச்சுக்கலையே. ஒவ்வொரு தடவையும் தேவைக்கு அதிகமா சொல்லி நம்ம கிட்ட இருந்து வாங்கிட்டு தானே போனாரு. அவரா எந்த உதவியும் நமக்கு செஞ்சது கூட இல்லைல்ல. இப்ப நிச்சயத்தை பத்தி சொல்லுன்னு கோவப்பட்டு போறாராம். இவ்வளவு நாளா திரும்பி பார்க்காதவங்க யாரும் நமக்கு வேண்டாம். இந்த கோவம் எல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் தானாவே அவர் வரப்போறாரு. வரணுங்கிற அவசியமே இல்ல. சரி விடுங்க, வேண்டான்னா வேண்டாம். நம்ம வீட்ல ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது, நாம ஏன் அதை பத்தி எல்லாம் யோசிக்கணும்? இப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கு. உங்க முகத்துல இருந்த சோக கலையெல்லாம் போயிடுச்சு. பாலா ரொம்ப நாளா இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கா. அதனால வரதட்சணைய பத்தி அவங்க ஏதாவது பேசவோ கொள்ளவோ செஞ்சா, ஜெயாவோட நிச்சயதார்த்தம் நடக்கிற சமயத்துல நீ இந்த மாதிரி ஏதாவது பேசுனியா? இல்ல. நாம அப்ப இருந்த நிலைமையில அங்க இப்ப இருக்கோம். பாலாவுக்கு வரதட்சணையா என்ன கொடுப்பீங்கன்னு கேட்டா, எங்களால முடிஞ்சதை செய்யறோம்னு சொல்லுவோம். இப்படி எடுத்தெறிஞ்சு பேசாதீங்க. நாம இப்ப இருக்கிற நிலைமையில நினைச்சு கூட பார்க்க முடியாத பந்தங்க இது. அதுக்கு தான் சொன்னேன், வரதட்சணை விஷயமா அவங்க பக்கம் இருந்து ஏதாவது சொன்னா நாம பொறுமையா பேசி புரிய வைக்கணும். இங்க பாரு, இந்த ஜெயச்சந்திரன் வீட்டையும் சொத்தையும் வேணா இழந்திருக்கலாம். எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அந்த மரியாதையை இழந்து யாரு காலையும் நான் போய் விழ முடியாது. நம்ம நிலைமை தான் சரியில்லையே. என்ன சரியில்லை? நம்மளை விட எத்தனையோ பேரு புறம்போக்கு இடத்துல கூரை கட்டி இருக்கிறது இல்ல? அவங்க எல்லார் வீட்லயும் பொண்ணுங்களுக்கு கல்யாணம் நடந்துகிட்டு தான் இருக்கு. நம்ம பொண்ணோட கல்யாணத்தை நாம அப்படி நடத்த முடியுமா? எல்லாம் நாம நினைச்ச மாதிரியே நடந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். பிசினஸ் லாஸ் ஆனது, ஃபேக்டரியை பூட்டினது, ஜெயில் தண்டனை அனுபவிச்சது, இப்ப இந்த வாடகை வீட்டுல இருக்கிறது, இதெல்லாம் நாம என்ன ஆசையாப்பட்டோம்? அதோட எல்லா கஷ்டமும் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறப்போ எனக்கு நெஞ்சு வலி வந்து அதுக்கு ஆபரேஷன் வேற பண்ணாங்க. இதயத்துல ஆபரேஷன் பண்ணதுனால என்னோட நம்பிக்கையே போயிடுச்சுமா. ஏங்க இப்படி விரக்தியா பேசுறீங்க? பாலாவோட கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா நம்மளோட பெரிய பொறுப்பு முடிஞ்சிருங்க. அப்போ வீட்டுக்கு வரவங்க முன்னாடி நான் ஒரு வார்த்தையும் பேசாம வாயை மூடிக்கிட்டு சும்மா உட்காந்தா போதும்னு சொல்ற, அப்படிதானே? நான் நினைக்காததையெல்லாம் நீங்க சொல்லாதீங்க. நாம 2 வீட்டுக்காரங்களும் சேர்ந்து பாலா, சூரஜ் இவங்களோட உறவை ஏத்துக்கிட்டப்போ பொருளாதார நிலைமையில அவங்கள விட நாம ஒரு படி மேலதாங்க இருந்தோம். ஆனா இப்ப நிலைமை அப்படி இல்லையே. கல்யாணம் முடிஞ்சு மாப்பிள்ளை பொண்ணு மறுவீடு வந்தா வாங்கன்னு சொல்லி கூப்பிட சொந்தமா நமக்கு ஒரு வீடு கூட இல்லையேங்க. நாம அவங்க முன்னாடி எப்படிங்க கம்பீரமா இருக்க முடியும்? அவங்க அந்த மாதிரி நினைச்சு இங்க வந்தா என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அப்பா, அவங்க நிச்சயதார்த்தம் பண்ணதான் வராங்க. அதுவும் சூரஜ் வற்புறுத்ததுனால தான் வராங்க. எல்லா விஷயத்திலையும் அந்தஸ்து, கௌரவம், பாரம்பரியம்னு பாக்குறவர் தான் சூரஜோட அப்பா. நாம சொல்ற எந்த ஒரு வார்த்தையும் அவங்கள காயப்படுத்திடக்கூடாது. ஓஹோ, அப்ப நான் தான் பிரச்சனை பண்ணுவேனா? நான் உங்க முன்னாடி வாயை மூடிட்டு நிக்கணும், அப்படிதானே? அப்படிலாம் நினைக்காதீங்கப்பா. எங்க அப்பா யார் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிக்கணும் நான் என்னைக்குமே நினைக்க மாட்டேன். ஆனா காலையில இருந்து பிரச்சனை மேல பிரச்சனை. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. நீ எதுக்குமா பயப்படுற? உங்க அப்பா ஜெயச்சந்திரன் தோத்து போயிட்டான் தான். அதுக்காக இனிமே ஜெயிக்கவே மாட்டாங்கிற அர்த்தம் கிடையாது. அப்படியே ஜெயிக்கலனாலும் உதவின்னு நான் யார்கிட்டயும் கை நீட்ட மாட்டேன். இவன் பழைய ஜெயச்சந்திரன் இல்ல. நாம என்ன சொன்னாலும் அதை கேட்பான்னு நினைச்சிட்டு அவங்க இங்க வந்தா நான் வேற மாதிரி முடிவு எடுக்க வேண்டியது இருக்கும். கடவுளே, இது சூரஜோடைய மாமா, பார்கவன் மாமா.
பாத்தியானா உன்னை பார்த்ததும் அவன் முகத்துல எவ்வளவு வெக்கம்லாம் வருதுன்னு. டேய் வாய் பார்த்து நிக்காம வந்து வண்டிக்கு என்னாச்சுன்னு பாரு. என்னாச்சு? ஒன்னும் பிரச்சனை இல்ல. வர்ற வழியில வண்டி லைட்டா ஒரு இடத்துல தட்டிருச்சு. லைட் எல்லாம் ஒண்ணு இல்ல, பலமாவே அடிபட்டுச்சு. எங்க நேரம் நல்லா இருந்ததுனால உசுறு பொழைச்சிருக்கோம். சும்மா இப்படி பேசி பயமுறுத்தாதீங்க மாமா. பைக் ஓவர் ஸ்பீட்ல வந்ததுனால இடிச்சது. யார் ஓவர் ஸ்பீடு? பைக் ஓட்டுற மாதிரி இவன் காரை ஓட்டினா எப்படிங்க முடியும்? அப்புறம் ரமேஷ் வாங்கி ஓட்டுனதுனால சரியான நேரத்துக்கு நாங்க வந்திருக்கோம். நான் அப்பவே சொன்னேன் இவன் கிட்ட வண்டியை கொடுக்காதீங்கன்னு. யாருக்கும் எதுவும் ஆகல இல்ல? இல்ல இல்ல இல்ல. வாங்க உள்ள போய் அது ஒண்ணு இல்ல. உள்ள வாங்க. சரி நீ வா அண்ணே. நம்ம இவ வளர்க்குற லவ் பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு போலாம். வாங்க. நீங்க 2 பேரும் தனியா பேசுவீங்கன்னு இங்க கூட்டிட்டு வந்தேன். இதுக்கு தனியா எனக்கு ட்ரீட் வைக்கணும். கை வலிக்குது விடு. வாங்க நம்ம உள்ள உட்காரலாம். பரவாயில்ல, இங்கேயே நல்ல காத்தோட்டமா இருக்குல்ல. சரிதான், மரங்கள்லாம் இருக்கிறதுனால இங்க நல்லாவே காத்தோட்டமா இருக்கும். நீங்க உட்காருங்க ஜெயச்சந்திரன். எங்க நிச்சயதார்த்தத்துக்கு சொந்தக்காரங்க யாரையும் கூப்பிடலையா? இல்ல, எல்லா சொந்தக்காரங்களையும் கூப்பிடணும்னு அவசியம் இல்ல. ஆனா வீட்டுல ஒரு விசேஷம் நடக்கும்போது நெருங்கின சொந்தக்காரங்களையாவது கூப்பிடணும்ல. எல்லாரும் ரொம்ப பிஸியா இருக்காங்க. ஆனா கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துருவாங்க. ஆனா என்கிட்ட சிலர் உங்களுக்கும் உங்க சொந்தக்காரங்களுக்கும் ஏதோ பெரிய பிரச்சனை அது இதுன்னு சொன்னாங்களே. இன்னைக்கு நிச்சயதார்த்தம்னு கேள்விப்பட்டு நேத்து உங்க சொந்தக்காரர் எனக்கு கால் பண்ணியிருந்தாரு. யாருன்னு நானே சொல்லிடுறேன். உங்க தங்கச்சியோட வீட்டுக்காரர் சசிதரன். அவனா? அவ எதுக்கு உங்களுக்கு கால் பண்றான்? கால் பண்ணது மட்டும் இல்ல, உங்களையும் பாலாவையும் பத்தி ரொம்ப தப்பா பல விஷயங்கள் சொன்னாரு. அவ ரொம்ப கேவலமானவன். என் தங்கச்சியோட புருஷன்ற ஒரே காரணத்துக்காக தான் அவன் இன்னும் ஊருக்குள்ள நிம்மதியா இருக்கான். ஆனா அவர் என்கிட்ட நீங்க தான் அவரையும் எல்லாரையும் ஏமாத்தி பணத்தை பதுக்கிட்டீங்கன்னு சொன்னார். உங்க சொந்தக்காரங்க யாரும் இப்ப இந்த வீட்டு பக்கமே வர்றதில்லைன்னு சொன்னாரு. சசிதரன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவான். என் மேல இருக்கிற விரோதத்துல என்ன வேணாலும் பேசுவான். ஆமா, அத அவர் என்கிட்ட பேசும்போதே நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அவன் மகா மட்டமானவன் தான். அந்த காலத்துல எல்லாம் இதுக்காகத்தான் நல்ல குடும்பத்துல சம்பந்தம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அது சரி, இந்த லவ் பேர்ட்ஸ பத்தி பேசுறதுக்காக தான் நான் கஷ்டப்பட்டு உங்க 2 பேரையும் தனியா இருக்க வச்சனா? நேர்ல பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சே. ஏதாவது பாசமா பேசுவீங்கன்னு பார்த்தா நீ கிளம்பு, நாங்க பேசிக்கிறோம். இனி பேசலாம் வேணாம். அப்பா தேடுறாரு, சீக்கிரம் உள்ள போ. பாவம், நான் சும்மா கதை விட்டேன், எப்படி தெரிச்சு ஓடுறான் பாரு. ஏய் விடுறி, வரேன். ஏய் ப்ளீஸ் டி, விடுறி வரேன். இங்க வா. எனக்கு நான் விருந்துக்கு வந்திருக்கேன் சொல்றேன்ல. வாடி, எப்படி இழுக்குற? வா, இரு, என் அண்ணன் கிட்ட சொல்றேன். அண்ணா, உன் தங்கச்சி யாரோ கடத்துறாங்க, இங்க வா. காப்பாத்து. உனக்கு நல்ல ஸ்ட்ரென்த் இருக்குடி. ஐயோ கடவுளே, இவளுக்கு ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சு. இப்பதான் எனக்கு ஒரு உற்சாகமே வந்திருக்கு. ஹே, நீ என்ன என்னைய கல்யாணம் பண்ணிக்க போற? அப்படின்னு என் செல்லக்குட்டி, நீ கூட இருந்தனா எனக்கு தான சந்தோஷம் வந்துரும். விடு, இரு, எங்க அண்ணனையும் கூப்பிடுறேன். அப்போ உனக்கு இன்னும் உற்சாகம் கிடைக்கும். நீ வெளியில சிரிச்சு சந்தோஷமா இருந்தாலும் உள்ளுக்குள்ள டென்ஷனா இருக்கன்னு தெரியுது. உண்மைதான்.
கேஸ்ல மாட்டி ஃபேக்டரி வீடெல்லாம் வித்தப்ப கூட இந்த அளவுக்கு நாங்க கடனாளி ஆவோன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எதுவுமே இல்லாத ஒரு வீட்ல இருந்து பொண்ணெடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு வரோன்னு பயந்துட்டேன். இந்த கல்யாணம் நடக்கணும்னு நாம என்ன இன்னைக்கு நேத்தா பேசிட்டு இருந்தோம்? சும்மா சொல்லி வச்சதானே. சூழ்நிலை மாறும்போது அது எப்படி வேணா மாறலாம் இல்லையா? யாரு மாறினாலும் சரி, என் அண்ணன் மாறுவான்னு நீ நினைக்கிறியா? நான் வாழ்றதே அந்த நம்பிக்கையில தான் பிரீத்தி. அவங்க இப்போ கல்யாணத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிருப்பாங்கல்ல, முகூர்த்த தேதியெல்லாம் குறிச்சிருப்பாங்கல்ல. ஆனா அதுக்கப்புறம் யாராவது ஒருத்தர் அந்த கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்விக்கு பயந்துதான் இப்ப நான் அந்த பக்கமே போகல. பொண்ணுக்கு பணம் நகை எவ்வளவு செய்வீங்கன்னு கேட்பாங்க. நகை பணத்தை எதிர்பார்த்து இல்ல, விலை மதிப்பில்லாத ஒரு பொண்ணை கேட்டுதான் நாங்க இங்க வந்திருக்கோம். நீ வரதட்சணை அது இதுன்னு சொல்லி எங்க வீட்டை அசிங்கப்படுத்திடாத. எங்க அப்பாவை பேசி சமாதானப்படுத்தி இவ்ளோ தூரம் கூட்டிட்டு வர நாங்க கஷ்டப்பட்டோம். இனி எதுக்காகவும் டென்ஷன் ஆகாத. எல்லாம் அது பாட்டுக்கு நல்லாவே நடக்கும். நீ கல்யாண பொண்ணு சோ அழகா இருந்தா மட்டும் போதும். ஓஹோ, இப்ப பரவாயில்லையா அவருக்கு? இது ஒரு வாடகை வீடு தானே. ஜெயச்சந்திரன் மாதிரி பங்களாவுல வாழ்ந்த ஒரு மனுஷன் இந்த மாதிரி ஒரு குடிசையில எப்படி வாழறான்னு எனக்கு புரியல. நாங்க இருந்த அந்த பழைய வீட்டை விட இந்த வீட்டுல வசதி அதிகம்தான். சொந்த வீடா இருந்தா வசதி குறைவா இருந்தாலும் பரவாயில்ல. வாடகை வீடு அது மாதிரி இல்லல்ல. ஜூஸ் எடுத்துக்கோங்க. சக்கரை ஏதாவது? உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் இருக்கா? பிரச்சனை இருக்கு, ஆனா ஒரு நாளைக்கு ஒண்ணாகாது. பிரீத்தி எங்க போனா? பிரீத்திய மட்டும் இல்ல, பாலாவையும் காணோம் இங்க. ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் ரூம்குள்ள பேசிட்டு இருக்காங்க. அஜய் எங்க போயிருக்கான்? அவனுக்கு கிளாஸ் இருக்கு. போக மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு தான் இருந்தான். கிளாஸ கட் பண்ண வேண்டாம்னு சொல்லி அவர் தான் அனுப்புனாரு. இன்ஜினியரிங் தானே படிக்கிறான்? ஆமா. ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து கெட்டு போகாம பாத்துக்குங்க. இதுக்கு எவ்வளவு வாடகை? 2000. 2000? 2000 ரூபாய்க்கு இதை விட பெரிய வீடெல்லாம் இப்போ நான் ஊர்ல வாடகைக்கு கொடுத்து வச்சிருக்கேன். ஐயோ அண்ணே, அது கிராமத்துல என்ன? இங்கெல்லாம் இந்த மாதிரி சின்ன வீட்டுக்கே 2000 ரூபாய் வாடகை கொடுக்கணும். இது ஒரு வீடா? மாமா, முன்னாடி இருந்ததை விட இப்ப டயர்ட் ஆயிட்டீங்க. ஆமா, உங்க மக கல்ஃப்ல தானே இருக்கான். அங்க அவனுக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்கும்? என்ன உங்களுக்கு தெரியாதா? என்ன மாமா இதெல்லாம்? இதை தெரிஞ்சுக்கவா இவ்வளவு தூரம் வந்தோம்? இல்ல, இது தெரிஞ்சு வச்சுக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே. இப்பதானே அவன் வேலைக்கு சேர்ந்திருக்கான். ஏதோ ஒரு நல்ல சேலரி வாங்கிட்டு இருக்கான். இப்ப கம்மியா இருந்தாலும் போக போக உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும்ல. கல்ஃப்ல ஏதாவது யுத்தம் வந்தாதான் இருக்கிற வேலைக்கு ஆப்பு வைப்பாங்க. எல்லாத்தையும் நம்ம ஏற்கனவே பேசி முடிவு பண்ணிட்டோம். அதனால இப்ப டேட்டை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அது எல்லாத்தையும் நாம சாப்பிட்டதுக்கு அப்புறம் பேசலாமே. சுதா, சாப்பாடு ரெடியா? ஆமாங்க. சாஸ்திரம் சம்பிரதாயம் எல்லாம் அப்புறம் பார்க்கலாம். முதல்ல சாப்பாடு, அப்புறம் தான் பேச்சு. நாங்க வீட்லயே சாப்பிட்டுட்டு தான் வந்தோம். அதனால எங்களுக்கு பசியெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு சுகர் இருக்கு மச்சான். சரியான நேரத்துக்கு சாப்பிடலன்னா எனக்கு கையெல்லாம் நடுக்க ஆரம்பிச்சிடும். அப்ப காத்திருக்க வேண்டாம், வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். வாங்க. அதை செய்யலாம். எட்டி எட்டி ஏன் பாக்குறீங்க? பாலாவே இப்ப வந்துருவா. ஆமா, பாலா ரூம் எங்க இருக்கு? நான் காட்டுறேன், வாங்க. வாங்க சாப்பிடலாம். இதுதான் அவளோட ரூம். இருக்கட்டும். பசங்க எவ்வளவுதான் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் நாம எப்பவாவது தான் இப்படி பார்த்து பேசிக்கிறோம்ல. ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறமா இப்பதான் நாம பாக்குறோம்ல. எல்லாத்தையும் வித்துட்டு ஊரை விட்டு வந்ததை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. இனி அத பத்தி ஏன் பேசுறீங்க? அதான் ஹரிக்கு வேலை கிடைச்சிருச்சுல்ல.
அஜயும் சீக்கிரமாவே இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சிருவான். பாலாவையும் எங்க வீட்டுக்கு அனுப்பிட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனை? இழந்ததை விட அதிகமாவே நீங்க சம்பாதிக்கலாம். அப்படி ஒரு எதிர்பார்ப்போட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். உங்களுக்கும் உங்க வீட்டுக்காரருக்கும் பெரிய மனசுங்க. அதனாலதான் இந்த சம்பந்தம் பேச நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. இப்ப நீங்க இருக்கிற நிலைமைக்கு நல்ல பெரிய இடத்துலயே சூரஜுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். எங்களுக்கு பாலாவே போதுங்க. பிரீதா கூட காலேஜ்ல ஒன்னா படிக்கும்போது பாலா எங்க வீட்டுக்கு முதல்ல வந்தா. அவளை பார்த்த உடனே எங்களுக்குள்ள ஏதோ பந்தம் இருந்த மாதிரி தோணுச்சு. அது மட்டும் இல்லைங்க, பாலா வீட்டுக்கு வந்தாலே அடுப்படையில என் கூட தான் இருப்பா. நான் தான் அவளுக்கு நிறைய சமையல் செய்ய கத்து கொடுத்தேன். அங்க இருந்து கத்துக்கிட்டு வந்ததையெல்லாம் இங்க வந்து செஞ்சு பாப்பா. அதுக்கு முன்னாடி எல்லாம் அவ கிச்சன் பக்கமே வரமாட்டா. அவ பண்றத பாக்கும்போது எனக்கே ஆச்சரியமா இருந்தது. அவ நல்ல பொண்ணுங்க. சூரஜ் அவளை லவ் பண்றதுக்கு முன்னாடியே இவ என் மருமகளா வந்தா நல்லா இருக்குமேன்னு நானே நினைச்சிருக்கேன். அப்பாக்கும் பிள்ளைக்கும் நடுவுல இருந்த வீமனாலதான் இவ்வளவு லேட் ஆயிடுச்சு. இல்லனா 1 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கல்யாணம் நடந்திருக்கும். அப்ப நடந்திருந்தா ரொம்ப பிரம்மாண்டமா நடத்தியிருக்கலாம். வீணா பணத்தை செலவு பண்ணி ஆடம்பரமா ஆர்ப்பாட்டமா பண்ணி என்ன பிரயோஜனம்? பசங்க ஆசைப்பட்டுட்டாங்க, நம்ம தகுதிக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். ஆனா இந்த விஷயத்துல உங்க வீட்டுக்காரர் கொஞ்சம்... அவர் கேரக்டரே அப்படிதாங்க. யார்கிட்டயும் அன்பாவும் இருக்க மாட்டாரு, வெறுக்கவும் மாட்டாரு. அவருக்கு பிடிக்காத ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணா முகத்துக்கு நேரா சொல்லிடுவாரு. அம்மா, நான் அங்க போறேன். சரிங்க. அப்போ தினமும் இததான் பாத்துக்கிட்டு இருக்கியா? அதுக்குள்ளேயே வை. ஓ, சூரஜ் தான் கதவு தட்டுறாரோ? இருக்காது. ஒருவேளை அவன் தான் தட்டுறானோ? பார்க்கலாமா? வேண்டாம், நீங்க உட்காருங்க, நான் போய் பாக்குறேன். சரி. நீதானம்மா? என்ன விஷயமா? நீ மட்டும் பேசினா போதுமா? நானும் பாலா கிட்ட பேச நிறைய விஷயம் இருக்கு. ஏன் பாலா, இதான் ஒரு ரூமா? சும்மா ரூம் எல்லாம் சொல்லாதம்மா, இது இவ சாம்ராஜ்யம். தோ இங்க இருக்காருல, இவர் தான் இவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். சும்மா ரெடி. நீ ஏமா வெளியே வரவே இல்ல? அதுவா, அங்க வந்து நின்னா இவளுக்கு பிரஷர் ஆகும். அங்க இருந்து வந்ததும் ரொம்ப இழைச்சிட்ட. ஆமா, நாம ஒரு செடியை புடுங்கி இன்னொரு இடத்துல நட்டு வச்சோம்னா அது கொஞ்சம் வாடதானே செய்யும். அதே மாதிரி அதுக்கு கரெக்டா உரம் தண்ணி எல்லாம் கிடைக்கணும்ல. இவன் மட்டும் இன்னும் மாறவே இல்ல இல்லம்மா? பிரீத்தி, நான் உன் கையில ஒரு பேக் கொடுத்தேன்ல, அதை எடு. இதுல என்னமா இருக்கு? இரு சொல்றேன். இந்த மோதிரத்தை நான் எப்பவோ உனக்காக வாங்கி வச்சிட்டேன். உன் கையை காட்டு. உண்மையிலேயே நீ கலக்கிட்டமா? என்னம்மா? தங்கத்தை பார்த்ததும் அன்பு பொங்குது. இதெல்லாம் எப்பவுமே இருக்கணும். உனக்கு சந்தோஷம் தானே? அவ முகத்தை பார்த்தாலே தெரியுதுல, அவளுக்கு இருந்த டென்ஷன்லாம் குறைஞ்சு பிரஷர்லாம் நார்மல் ஆகி இப்ப சந்தோஷமா இருக்கா. அது சரி, இங்க சும்மா நின்னு பேசிட்டே இருந்தா போதுமா? அங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிக்க போறாங்க. வாங்க வாங்க வாங்க. அக்கா, என்னடி இது அத்தை போட்டு விட்டாங்க. அப்ப இங்க யாருக்குமே தெரியாம மோதிரத்தே போட்டுட்டீங்களா? இப்போ உன் டென்ஷன்லாம் போயிடுச்சுல? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? காலையில இவ கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்ததுல இருந்து புலம்பிக்கிட்டே தான் இருந்தா. அது எல்லாமே இப்ப போயிடுச்சு. இப்ப விட்டா இவ எங்க கூட கார்ல ஏறி வந்தாலும் வந்துருவா. அந்த மாதிரிலாம் எதுவும் வேணாம். நல்லா கிராண்டா கல்யாணத்தை முடிச்சிட்டு நாங்களே கொண்டு வந்து விட்டுறோம். சரி வாங்க, டைம் போயிட்டே இருக்கு. வந்து சாப்பிடுங்க வாங்க. சாப்பாடு ஆறப்போகுது வாங்க. நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க, நாங்க 2 பேரும் அப்புறம் சாப்பிட்டுக்கிறோம். பாலா, அங்க யாரோ உன்னை தேடிட்டு இருக்காங்க.
என் அண்ணனா தான் இருப்பான். பரவாயில்ல, இன்னும் கொஞ்ச நேரம் காத்து இருக்கட்டும். சரி. ச்சே, இன்னும் ஒரே மாசத்துல நம்மளோட இந்த உறவே மாறப்போகுது. என்ன உறவு? ஐயோ, இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே. இந்த கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் நான் உனக்கு நாத்தனார் ஆயிடுவேன்ல. அது சரி, மாறி இப்படி வா. ஓ, ஜெயச்சந்திரன், வீடு அவ்வளவா சௌகரியமா இல்லைன்னா கூட சாப்பாடு பிரமாதமா இருந்தது. ஆமா, மத்தியான சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் வெத்தலை போடுறது பழக்கம். ஆனா எடுத்து வர மறந்துட்டேன். உங்களுக்கு வெத்தலை போடுற பழக்கம் இருக்குன்னு எனக்கு தெரியாதுங்க. தெரிஞ்சிருந்தா வாங்கியிருப்போம். சரி விடுங்க, போற வழியில எங்காவது பாத்துக்கலாம். ஆ, வந்துட்டீங்களா? இதுக்கப்புறம் நம்ம நேரத்தை கடத்திட்டு இருக்க வேண்டாம். விஷயத்தை எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டு நாம கிளம்பி போயிடலாம். ம் 2 பேர் ஜாதகமும் ஏற்கனவே பார்த்தாச்சு, அதனால தேவையில்ல. 10ல 8 பொருத்தம் நல்லா இருந்ததுனால தான் கல்யாணத்தை பத்தி பேசவே இங்க வந்திருக்கிறோம். ம். நிச்சயதார்த்தம் நடத்த ஒரு நல்ல முகூர்த்த நாளா பார்க்கணும். அன்னைக்கே கல்யாணத்துக்கான டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணணும். என்னடா, இல்ல ரொம்ப சூடா இருக்கு, அதான் வெளியில காத்தோட்டமா. உன் கல்யாணத்தை பத்தி தான் இங்க பேசிக்கிட்டு இருக்கோம். உட்காருங்க. பாத்தீங்களா, இதுதான் அடக்க ஒடுக்கம்ன்றது. இந்த காலத்துல எங்க கிடைக்கும் இப்படி ஒரு அடக்க ஒடுக்கமான பையன்? ரொம்ப நாள் ஆயிருச்சுங்க. இதுக்கு மேலேயும் தள்ளிட்டே போக வேண்டாம். அடுத்த மாசத்துல கல்யாணத்தை வச்சிடலாம். நீங்க என்ன சொல்றீங்க? அடுத்த மாசமே கல்யாணத்துக்கான முகூர்த்த நாள் நிறையவே இருக்கு. ஹரியானையும் அன்னைக்கு இங்க வர முடியணும்ல. அவனுக்காக காத்திருந்து கல்யாணத்தை தள்ளி போட வேண்டான்னு அவனே எங்க கிட்ட சொல்லிட்டான். அப்ப அவனுக்கு லீவ் இருக்கான்னு பார்க்கணும். சரி, அப்படின்னா நாம முதல்ல நிச்சயதார்த்தத்துக்கு டேட்டை குறிச்சிடுவோம். ஒரு காலண்டர் எடுத்து எடுத்துருவாங்க. நல்ல கலர், இதை நான் எடுத்துக்கிறேன். அது சரி, உன்னை வீட்ல விட்டதே தப்பா போச்சு. இங்க இருந்து ஒன்னொன்னு எடுத்துட்டு போலான்னு பாக்குறியா? இங்க இருந்து கொண்டு போய் அங்க பத்திரமா வைக்கிறேன். நீ அங்கதானே வரப்போற. எனக்கு தேவையானது எல்லாத்தையும் நான் இங்க இருந்தே பத்திரமா கொண்டு வரேன். அதுக்காக நீ ஒண்ணு கஷ்டப்பட வேண்டாம். அப்போ நான் கஷ்டப்படுறதுக்கு விலையே இல்லையா? நீ ரூம பூட்டிக்கிட்டு இந்த கிருஷ்ணர் கூட பேசிக்கிட்டு அழுது புலம்னா மட்டும் இந்த கல்யாணம் நடந்துராது. இதுக்காக நான் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? உனக்காக நான் எல்லார்கிட்டயும் சண்டை போட்டிருக்கேன். ஆமா ஆமா, அதெல்லாம் எனக்கும் தெரியும் செல்லம். பாலா, ஆமா 2 பேரும் இங்கே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அங்க சாப்பாடு ஆறிட்டு இருக்கு. உங்க 2 பேருக்கு பசிக்கவே இல்லையா? ஐயோ ஜெயாக்கா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் நானும் இவ்வளவு இப்பதான் ஒன்னா உட்காந்து பேசுறோம். நீங்க இங்க வர்றதுக்கு முன்னாடி டெய்லி காலையிலயும் சாயங்காலமும் பாத்துட்டு இருப்போம். எவ்வளவு பேசினாலும் நிறுத்தவே மாட்டான். அவங்க பேசிட்டாங்களா? டேட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா? எல்லாரும் அங்க கேலண்டர் வச்சு பாத்துட்டு இருக்காங்க. அதுக்கு நடுவுல அங்க ஒருத்தர் பாலாவை பார்க்கணும்னு துடியா துடிச்சிட்டு இருக்காரு. அதெல்லாம் சும்மா. மாப்பிள்ளையோட ஆவேசம்லாம் இப்போதான். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒழுங்கா வீட்டுக்கு டயத்துக்கு வருவாரானே தெரியாது. அதுல சில பேரு ரொம்ப கஷ்டப்பட்டு தியாகம்லாம் பண்ணி கிடைக்கிற பொருளை வீட்டுல கொண்டு வந்து வைப்பாங்க. அப்புறம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. கல்யாணம் ஆனதும் சூரஜ் இவள ஊருக்கு கூட்டிட்டு போயிருவாங்கல்ல. நீ அங்க போனதுக்கு அப்புறம் தான் அங்க வந்து ஒரு 2 நாள் இருந்து எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு அங்க இருக்கிற கோவில் எல்லாம் பார்த்துட்டு எனக்கு பிடிச்சத சாப்பிட்டுட்டு வரணும்னு ஆசை. அதுக்கு நாங்க இவள திருநெல்வேலிக்கு அனுப்புனா தானே? விட மாட்டீங்களா? ஏன் அப்படி? பாலா எங்க கூட தான் இருப்பா. கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணு மாப்பிள்ள கூட தானே இருக்கணும். அப்போ வெளிநாட்டுல வேலை பாக்குறவங்க பொண்டாட்டிலாம்? ஆமா, கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாத்தையுமே மாப்பிள்ள வீட்டுக்காரங்க தானே முடிவு பண்ணுவாங்க. சரி பாலா, அவங்க அங்க டேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ண போறாங்க. டேட் விஷயத்துல ஏதாவது சேஞ்ச் பண்றதா இருந்தா இப்பவே சொல்லிடு. எல்லாத்தையும் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் என்கிட்ட யாரும் அபிப்பிராயமே கேட்கலன்னு சொல்லக்கூடாது. நான் என்ன அபிப்பிராயம் சொல்ல போறேன்க்கா? ஆமா, டேட்லாம் பெரியவங்களே ஃபிக்ஸ் பண்ணட்டும். என்ன சொல்றடி? ஏதாவது சேஞ்சுனா அங்க வந்து சொல்லிடு. நான் இல்லையே, எல்லாத்தையும் முடிவு பண்றது அப்பா தானே. அப்புறம் உன்னோட இஷ்டம். கல்யாணம் உனக்குங்கிறதுனால நான் சொன்னேன். இந்தாங்க, இதை நீங்க அங்க வச்சிருங்க. தேதியும் முகூர்த்தமும் பார்த்தாச்சு. இனி நாம அடுத்த விஷயத்தை பத்தி பேசலாம். பையனும் பொண்ணும் விரும்பிட்டாங்கன்றதுக்காக கல்யாணத்துல பாரம்பரியமான விஷயங்கள் எதுவுமே மறக்க கூடாது இல்லையா? என்ன சொல்ல வரீங்கன்றத தெளிவா சொல்லுங்க. ரமேஷோட மச்சான்றதுனால மட்டும் நான் இதை சொல்லல.
இப்படிப்பட்ட அந்தஸ்தும் பெருமையும் உள்ள குடும்பம் ரொம்ப கம்மி. அதனால ஒரு முக்கியமான விஷயத்த என் மச்சானோட இடத்துல இருந்து நான் கேக்குறேன். பாலசுதாவுக்கு நீங்க என்ன போடுவீங்க? உங்களோட மக கல்யாணத்துக்கு என்ன கொடுப்பீங்கன்னு கேட்டேன். நம்மளால என்ன முடியுங்கிறத நீங்க சொல்லிடுங்கப்பா. நான் இவளுக்கு கல்யாணம் பண்றப்ப இருந்த நிலைமையில இப்ப நான் இல்ல. அப்ப கூட உங்க மகளுக்கு என்ன போட்டாலும் சரின்னு புகுந்து வீட்டுல சொல்லிட்டாங்க. அப்படியும் சில பேர் இருக்கத்தான் செய்யறாங்க. வீடு, ஃபேக்டரி, சொத்து எல்லாத்தையும் பார்த்ததுமே கேட்கணும்னு தோணும். சீதனமா நிறையவே கிடைக்கும்ன்றதுனால அதை பத்தி பேச மாட்டாங்க. கௌரவ குறைச்சல்னு நினைப்பாங்க. என்ன நான் சொல்றது, உங்களுக்கு விருப்பப்பட்டதை செய்யுங்கன்னு சொல்றதுக்கு உங்ககிட்ட சொல்ற அளவுக்கு எதுவும் இல்லைல்ல. ஒரு வீடு கூட சொந்தமா இல்ல. அப்பா இதெல்லாம் இப்ப பேசணுமாப்பா? பாலாவுக்கு வரதட்சணையா எவ்வளவு கொடுக்கணும்னு தீர்மானிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் வேணும்னா தாராளமா எடுத்துக்கங்க. மச்சா, இதுல இவ்வளவு யோசனை பண்றதுக்கு என்ன இருக்கு? வீடு, ஃபேக்டரி எல்லாத்தையும் வித்த பணத்துல இருந்து பாலசுதாவோட கல்யாணத்துக்காக நீங்க பேங்க்ல டெபாசிட் போட்டு வச்சிருக்கிற விஷயமும் எங்களுக்கு தெரியும். பேங்க்ல எவ்வளவு இருக்குன்னு உங்களுக்கு தானப்பா தெரியும், அத சொல்லுங்க. இது பாருங்க, பேங்க்ல எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா இத பத்தி நாம திரும்ப திரும்ப பேச வேண்டிய அவசியம் இருக்காது. பாருங்க, பாலாவோட கல்யாணத்துக்கு தேவையான பணத்தை பேங்க்ல டெபாசிட் பண்ணது என்னமோ உண்மைதான். ஆனா அதுல இருந்தது என் தங்கச்சி என்னை ஏமாத்தி 3 லட்சம் ரூபாயை வாங்கிட்டு போயிட்டா. எனக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ணத நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்புறம் ஹரி வெளிநாட்டுக்கு போறதுக்காக அதுக்கு கொஞ்சம் பணம் செலவாயிடுச்சு. உங்களுக்கு தான் என்னை பத்தி தெரியும்ல. இது வரைக்கும் நான் யார்கிட்டையும் பணத்துக்காக போய் கெஞ்சினதே இல்லை. அதெல்லாம் விடுங்க. உங்க பொண்ணுக்கு வரதட்சணையா நீங்க என்ன கொடுப்பீங்க அதை மட்டும் சொல்லுங்க. கேஷா 1 லட்சம் ரூபாயும் 20 பவுன் நகையும் கொடுக்க முடியும். ஜெயச்சந்திரன் சும்மா தமாஸ்காக சொன்னீங்களா இல்ல எங்களை நீங்க கிண்டல் பண்றீங்களா? மிஸ்டர் ஜெயச்சந்திரன், நாங்க இங்க பிச்சை கேட்டு வரல. எங்க முகத்தை பார்த்து இப்படி சொல்ல உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? நம்ம பசங்க ஒருத்தர் விரும்பிட்டாங்கன்றதுக்காக வாய்க்கு வந்து அப்படி பேசக்கூடாது. நான் சொல்றத நம்புங்க. நான் அவ பேர்ல 5 லட்சம் ரூபாய் பிக்ஸட் டெபாசிட் பண்ணியிருந்தேன். அதுக்கிடையில என்னோட சூழ்நிலையே மாறி போச்சு. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. 1 வருஷத்துல எப்படியாவது. அப்படியெல்லாம் வெயிட் பண்ணி கல்யாணம் பண்ண வேண்டிய அவசியம் என் பையனுக்கு இல்ல. இவன் எனக்கு ஒரே பையன். குறைஞ்சது 10 லட்சம் ரூபாயாவது வாங்கி இவனுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்க முடியும். அப்பா ப்ளீஸ். ஏய், காதலிச்ச பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு என்கிட்ட அடம் பிடிக்காத. ஒருவேளை எதுவுமே வாங்காம கூட உங்க பொண்ணை மருமகளா ஏத்துப்பேன். ஆனா அப்ப கூட நீங்க சொன்ன இந்த பிச்சை காசை வாங்க மாட்டேன். இப்ப எதுக்குங்க வீணா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அவங்களுக்கும் கொஞ்சம் யோசிக்க டைம் கொடுங்களேன். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அதுல உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா என் பொண்ணை யார் தலையிலையாவது கட்டி வச்சிடலான்னு இதுவரைக்கும் நான் நினைச்சதில்லை. என் நேரம் சரியில்லை தான். ஆனா இன்னும் மானத்தோட தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இருந்தாலும் ஒரு நியாயம் வேண்டாமா? அதுக்காக சொல்றேன், உங்க பொண்ணு பேர்ல பேங்க்ல போட்ட தொகை 5 லட்சம் ரூபாய்ல அதை கொடுங்க. இந்த கல்யாணத்தை நம்ம நடத்தலாம். என்னால இவ்வளவுதான் பண்ண முடியும்னு நான் ஓப்பனா சொல்லிட்டேன். 4-5 பவுன் அதிகமா தரேன். அதுக்கு மேல என்னால முடியவே முடியாது. இந்த விஷயத்தை நீங்க நாங்க வந்தப்பே சொல்லியிருந்தீங்கன்னா நாங்க சாப்பிடாம கிளம்பி போயிருப்போம். உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தோம் நீங்க இப்படிலாம் பேசக்கூடாது. அது ரொம்ப தப்பா இருக்கு. இதுக்கு மேல எதுவும் பேச வேண்டாம். நம்ம பக்கம் தான் தப்பு. நம்ம நிலைமை மோசமா இருக்கும்போது அவங்கள சொல்லி என்ன பிரயோஜனம்? பண விஷயத்துல நான் பேராசைப்படுறவன் கிடையாது. ஆனா சில விஷயங்கள்ல அதுக்குன்னு ஒரு மதிப்பும் அந்தஸ்தும் வேணும்னு நினைக்கிறேன். டேய், கல்யாண வாழ்க்கை நல்லபடியா அமையணும்னா
ரெண்டு வீட்லயும் ஓரளவுக்கு சரிசமமான வசதி வாய்ப்புகள் இருக்கணும். இந்த கல்யாண பேச்ச நாம இப்போதைக்கு நிறுத்திக்கலாம். நாங்க திரும்பவும் ஆலோசனை பண்ணி சொல்லி அனுப்புறோம். என்னங்க? சாரதா, பிரீத்தியை கூப்பிடு, கிளம்பலாம். நீங்களாவது என்ன நடந்ததுன்னு என்கிட்ட சொல்லுங்கம்மா. என்னதான் ஆச்சு சொல்லுங்கம்மா. இந்த கல்யாணம் நடக்காதுமா, அதான் உண்மை. உன்னால நடந்ததை மறக்க முடியுமா? நடந்ததை எல்லாம் கெட்ட கனவா நினைச்சு அதை மறந்துடு. இனிமே நீ அவனை நம்பாத பாலா. இந்த சம்பந்தம் வேண்டான்னு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. சூரஜ் மேலயும் அவங்க குடும்பத்து மேலயும் நீ வச்சிருந்த நம்பிக்கை பொய்யானதுன்னு இப்பவாவது நம்புறியா? அதனால அது எல்லாத்தையும் நீ மறந்துடுமா. நடந்த எல்லாத்தையும் மறக்க சொல்றாங்க. அது எப்படி மறக்கிறதுன்னு நீதான் எனக்கு சொல்லிக் கொடுக்கணும். இனிமே நீங்க என்ன எங்க கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன். வரதட்சணைங்கிற பேர்ல நம்ம கல்யாண சம்பந்தம் உடைஞ்சு போனப்போ நீங்க எதையுமே இல்லாதவர்னு என் மனசுல தோணுச்சு. இப்படி பணத்துக்காக ஆசைப்பட்டு உங்களை மாதிரி ஒருத்தரை காதலிச்சுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கோபம் வந்தது. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.